ஒன்று வருது பாருங்க. ஹார்ஸ் ரைடிங்லாம் இருக்கா? ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோன்னா அமராவதி டேம் தான். அமராவதி டேம் பக்கத்தில் ஒரு முதலை பண்ணை இருக்குது. அங்கே போய் ஒரு விசிட்டை போட்டு வருவோம். வாங்க. சூப்பராக இருக்கும். ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோன்னா அமராவதி டேம் தான். இன்னும் நமக்கு அமராவதி டேமுக்கு 16 கிலோமீட்டர் இருக்குது. போவோமா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. புது மைக், வேற ஒரு ஹெட்செட்டோட மைக் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி ஆடியோ வருதுன்னு பார்ப்போம். இன்னும் 14 கிலோமீட்டர் தான் இருக்கு அமராவதி டேமுக்கு. வாங்க போவோம். இந்த ரோடு சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக மரம் தான், வேறு லெவலியா. ஆனால் சைடு மட்டும் கொஞ்சம் குழி இருக்குது, பார்த்து போகணும். நைட் ரைட்லாம் வரும்போது குழியில் எங்கேயாவது பார்த்து வரணும். வர மரங்களா இருக்கு. என்ன கொஞ்சம் ஸ்பீட் பிரேக்கை கம்மி பண்ணியிருக்கலாம். முளைக்கு ஸ்பீட் பிரேக்காக போட்டு வச்சிருக்காங்க. ரோடு பிரிகிறது. அமராவதி 9 கிலோமீட்டர் தான் இருக்கு. பாருங்க, சுற்றி சுற்றி மலை, மரம். அவ்வளோதான், வந்துட்டோம்னு நினைக்கிறேன். சின்னாருக்கு 14 கிலோமீட்டர் தான் இருக்குது. அமராவதி டேமுக்கு 6 கிலோமீட்டர் இன்னும். போகிற ரோடு ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. நான் இப்போ எங்கே தான் வீடியோ ஆஃப் பண்ணுறது? இதுக்கும் வீடியோ வேறு ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்கும்.
இன்னைக்கு ஆனால் போன வீடியோலாம் கரெக்ட் வேறு ஆயிடுச்சு எடுத்த வீடியோ ஃபுல்லாக. அதுக்கப்புறம் நல்லா லேப்டாப்பில் கொஞ்சம் பேக்கப் எடுத்து வச்சுருந்தேன். அதனால் சில வீடியோஸ் மட்டும் எடுக்க முடிஞ்சுது, சில வீடியோஸ்லாம் போயிடுச்சு. இந்த வியூ சூப்பராக இருக்குது. நம்ம எல்லாம் vlog ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், போக போக பழகிப்போம். இன்னும் அமராவதிக்கு 5 கிலோமீட்டர். அமராவதிக்கு வந்து நமக்கு 3 கிலோமீட்டர் தான் இருக்குது. பரவாயில்ல, போன டைம் போனதுக்கு பொள்ளாச்சியில் அங்கே ஆலியார் போனதுக்கு இங்கே பரவாயில்ல. மூளை இங்கே போர்டு போட்டிருக்காங்க இத்தனை கிலோமீட்டர் இருக்குங்கிறதெல்லாம். அங்கே போனால் ஒரு போர்டையும் காணும். ஏதோ போயால் 2 போர்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு செக் போஸ்ட் இருக்க மாட்டேங்குது. இதெல்லாம் டிவைடர் தான் இருக்குது. ஸ்பீட் பிரேக்கு போட்டு வச்சுருக்காங்களா? இல்லை, ஜாலியாக பூந்து போக வேண்டியதான். ஹார்ஸ் ரைடிங்லாம் இருக்கா? ஆனால் எதையுமே காண குதிரையெல்லாம். நடுவழியில் காரை நிப்பாட்டி வச்சுருக்காங்க. போக போக கிளைமேட் மாறிக்கிட்டே போகுது. எனக்கு டிக்கெட் எடுக்கணும் மாட்டிருக்கு. எடுத்துகிட்டு பார்ப்போம், ஸ்டார்ட் பண்ணுவோம். கைஸ், டிக்கெட் எடுத்துட்டோம் நம்ம. ஒரு ஆளுக்கு 15 ரூபா டிக்கெட்டு. பரவாயில்ல, முதல்ல பண்ண ஓப்பனில் தான் இருக்குது கைஸ். முன்னாடி சொல்லிட்டாங்க. என்னோட ரோடு இப்படி இருக்குது. ஐயோ ரேவன் பாவம், சேரடிக்குமே. நானும் எப்போல்லாம் கழுவுறேன்னா அப்போல்லாம் சேரடிச்சிருதேடா. சை, டேமா என்ன திறந்து இல்லையா? தண்ணி திறக்க மாட்டாங்களோ? சரி வாங்க போய் எடுப்போம். ரோடு வேற. ஐயோ ஆஃப் ரோடிங் வேறையா இதில்? ரேவனை வச்சுட்டு நம்ம ஆஃப் ரோடிங் பண்ண போகிறோம். இங்கே பாரு இதில் பாருங்க தண்ணி எப்படி போகுதுன்னு தெரிகிறதா? சூப்பராக இருக்குல்ல வியூ. ரோடு தான் கொஞ்சம் மோசம், ஆனால் நல்லாயிருக்கு ஓட்டுறக்கு. எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க ரோடுக்கு இது மோசம் இல்லைப்பா. இங்கே பாருங்க குரங்குங்க அழகா பார்க்குது. உண்மையாலுமே இடம் வேற லெவலில் இருக்கு.
வழியாக போவோம், அதான் சேஃப். போர்டு வந்துருச்சு. முதல்ல பண்ணிட்டு நம்ம நெருங்கிட்டோம். முதல்ல பண்ண வந்துருச்சு. ஓ, இங்கே தான் போகணுமா? இருங்க, நம்ம ரேவன் எங்கே சேஃபாக போட்டு. ஓகேங்க்கா. பார்க்கு பண்ணியாச்சு. கைஸ், என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்தீங்கன்னா ஃபஸ்ட் இடம் இதான். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கே ஒரு முதல்ல வாங்க. இவ்வளோ க்ளோஸில் பார்க்க முடியுமா? இங்கே பாருங்க எப்படி வாயை பேனை திறந்து போட்டு படுத்துருக்குன்னு. இன்னும் உயிரோடு இருக்கானே தெரிய மாட்டேங்குதுன்னா இப்படி படுத்துருக்குது. இங்கே ஒன்று தண்ணிக்குள்ளே படுத்துக்கிறதுக்கு. இருங்க, அது தெரியுதா? இங்கே பாருங்க, தண்ணிக்குள்ளே ஒன்று படுத்துருக்கு. ஏய், அது என்னடா வானத்தை பார்த்து படுத்து கிடக்குது. அங்கே வருங்க, எல்லாமே செம்ம பெருசு. குட்டி முதல்ல எதுவுமே இல்லை போல இருக்குது. செம்மையாக பெருசாக தான் இருக்குது எல்லா முதலையுமே. வாங்க அப்படியே அங்கிட்டு போய் பார்ப்போம் உள்ள என்னென்னலாம் இருக்குன்னு. இப்படி தண்ணிக்குள்ளே படுத்துக்கிறதுக்கு பாருங்களேன். சரி வாங்க அப்படி இன்னும் கொஞ்சம் போவோம். இங்கே ஒரு 2 முதலா. எங்கே குட்டி முதலே இல்லை போல இருக்குது. எல்லாமே பெருசு பெருசாக இருக்குது. இங்கே மட்டும் ஒரே ஒரு முதல்ல இருக்குது. ஆமாம், தனியாக இருக்குது. தனியாக இருக்குது. எங்கேயும் ஒன்று இருக்க மாட்டேங்குது. இங்கே தான் கொஞ்சம் குட்டி ஊண்டாக இருக்குது. இது ஏதோ கொஞ்சம் குட்டி முதல்ல கை அங்கே ஒன்று இருக்குது. ஏன்னா காக்காயில் உட்காந்துருக்குது தைரியமாக. இது பாருங்க, சன்பாத் எடுத்துகிட்டு இருக்குது. இன்னும் ஒரு தைரியமாக காக்கா போய் உள்ள உட்காந்துருக்கு பாருங்களேன். வந்து ஒரே பிடிச்சதுன்னா அவ்வளோதான், காக்கா ஒரே வாயில் கவிட்டு போயிடும். இங்கே ஏதோ சிக்கன் ஏதோ போட்டிருக்காங்க போல இருக்கு முதலைக்கு. அதான் வந்து கொத்தி தின்னுட்டு இருக்குது பாருங்க. ஃபுல்லாக பாசம் பிடிச்சி போயிருக்கு. அடுத்த இடம் போவோம். இங்கே ஒன்று படுத்துருக்கு. இதெல்லாம் என்ன பிளான்ட்டுன்னு தெரில. ஹைடிங் ஸ்பாட் மாதிரி வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே போய் பதுங்கிறக்கு. இங்கே பாருங்க, எவ்வளோ பெருசு. வாயில் ரத்தமாக விழுது. இருங்க கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன். தெரியுதா? வாய்கிட்ட ஒரு ரெட் கலரில் ஏதோ ரத்தம்லாம் சுட்டுது. சாப்பிட்டு ரத்தத்தோடையே படுத்துருச்சு போல இருக்கு. இங்கே ஒன்று படுத்துருக்கு பாருங்களேன், இப்படி இருக்குது பாருங்க. அங்கே ஒன்று வருது பாருங்க. நான் வந்ததுலேருந்து இப்போ தான் ஒரே ஒரு முதல் நான் அங்கே இருக்குது. அவ்வளோதான் படுத்துக்கிச்சு. சரியான சோம்பேறியாக இருக்குது.
கைஸ் இங்கே இருக்கிறது பூராமே வந்துட்டு முகர் டைப் க்ரொக்கடைல்ஸு. இதோட லைஃப் டைம்னு பார்த்தீங்கன்னா 44 இயர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இதோட வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 44 கேஜிலேருந்து 200 கேஜி வரையும் வளருமா. பாருங்கள் அப்போ எப்படி இருக்கணும். 200 கிலோனா அவ்வளோதான். வந்து இடிச்சதுனாலே நம்மளாம் விழுந்துருவோம். கைஸ் அதே மாதிரி இந்த முகர் டைப் க்ரொக்கடைல்ஸ் வந்துட்டு பாம்பை கூட ஈஸியாக வேட்டையாடி சாப்பிடுமாமா. இப்போ தான் கூகுள் போட்டு பார்த்தேன். நீங்களும் வேணா அப்படியே போட்டு பாருங்கள். எல்லாம் வெயிலுக்கு தண்ணிக்குள்ளேயே கதையும் கிடக்குது. போய் படுத்துக்கிச்சு நல்லா. அது ஒன்று நம்மளே முறைச்சி பார்க்குது. கைஸ் இந்தியாவிலே வந்துட்டு 3rd பிளேஸில் இருக்குதுங்க கைஸ் இந்த முதலை பண்ணை. அந்தளவுக்கு நிறையா முதலை இங்கே இருக்குது. அதே மாதிரி இங்கே இருக்கிற முதலைக்கு வந்து வாரத்துக்கு 3 டைம் தான் ஃபீட் பண்ணுவாங்க. ஒரு டைம் வந்துட்டு 100 கிலோ பீஃபு, அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷஸ்ஸு. இது மட்டும்தான் வாரத்துக்கு 3 நாள் உங்களுக்கு இதுக்கு ஃபீட் பண்ணுவாங்க. எல்லாமே செம்ம பெருசாக இருக்குது. ஒன்று தண்ணிக்குள்ளே படுத்திட்டு நீந்திட்டு இருக்குது லைட்டாக. அது தெரியுதான்னு தெரில. ஆனால் முதலைகளுக்கு பொறுத்த வரைக்கும் கண்ணு தெரியாது கைஸ் தண்ணிக்குள்ளே இருக்கையில். அதுக்கு வந்துட்டு கண்ணுக்குள்ளே போகும்போது ஒரு லென்ஸ் மாதிரி வந்துட்டு கவர் பண்ணிக்கும் அதோட கண்ணை. அது அந்த வைப்ரேஷன்ஸ் வச்சு மட்டும்தான் கண்டுபிடிக்கும். அதேமாதிரி ஒரு முதலையால் 1 மணி நேரம் தண்ணிக்குள்ளேயே இருக்க முடியும் மூச்சை பிடிச்சிட்டு. அங்கே ஒன்று ஏறுது பாருங்க. இங்கே ஜூம் பண்ணுறேன், தெரியுதா? பாவம் அது சாப்பிட்டு சாப்பிட்டு கொளுத்து போயிடுச்சு. தண்ணி மேலே ஏறவே முடியல தண்ணியிலேருந்து. எந்திரிச்சுனே வந்து படுத்துக்கிச்சு. வருது வருது. அவங்க ஒன்று வாயை திறக்குது. அங்கே ஒன்று நடந்து வருது காய்ச்சி பாருங்க. அவங்க இன்னும் கொஞ்சம் அப்படியே சுற்றுவோம் இல்லை என்னென்ன இருக்குன்னு. ஃபுல்லாக ஒரு ஃபீஸ் வந்து 30. அதே நம்ம வந்துட்டு கேமராவில் ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு 100. நீங்கள் அதே வீடியோ கேமரா எடுத்துகிட்டு வரீங்கன்னா 200. இந்த சைடு ஃபுல்லாக பார்க் மாதிரி போட்டிருக்காங்க. நடக்கிறதுனால வீடியோ வேறு சேர்க்காது. ஆனால் ஃபுல்லாக மரம் தான். நிழல் செம நிழல். இடம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் சூப்பரான இடம். பிரிட்ஜு மாதிரிலாம் போட்டு செட்டப் பண்ணியிருக்காங்க ஏதோ. ஓகே கைஸ் இங்கே அவ்வளோதான். இனி டேம் இருக்குது. நம்ம டேம் போய் பார்ப்போம். ஓகே கைஸ் நம்ம முதலை பண்ணையிலேருந்து கிளம்பிட்டோம். அப்போவே நம்ம கிளம்பிட்டோம். இந்த மவுண்ட்டு கொஞ்சம் பழி வாங்கிடுச்சு கைஸ். நம்ம மவுண்ட்டு போயிருச்சு. அந்த ஸ்ட்ராப் வந்து இழுத்து கட்டுவோம்ல, கட்டுறாடம் வந்து உடஞ்சிருக்குது. எப்படி உடஞ்சுன்னே தெரில, போயிடுச்சு. வீட்டுக்கு போய் தான் சரி பண்ணோம். அது வரைக்கும் எப்படியாவது தாங்கி வீட்டு வரைக்கும் vlog எடுத்துட்டேன்னா பரவாயில்ல. சரி வாங்க பார்ப்போம். அடுத்தது வந்துட்டு நம்ம டேமுக்குள்ளே போய் டேமே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? ஆமாம், வந்தது வந்துட்டு டேமே போய் பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே இவ்வளோ கூட்டம். மீன் மார்க்கெட்டா? மீன் பிடிக்கிறதுக்கான வலை. இடம் நல்லா இருக்கு. கைஸ் நம்ம டேம் கிட்ட இருக்கோம். இங்கேருந்து பார்க்க வியூ சூப்பராக இருக்குது. அங்கேருந்து அப்படியே தண்ணி கொட்டுது. கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரில. இங்கேயும் அதே மாதிரி தான். நம்ம செம்மையாக இருக்கா வியூ. அதே மாதிரி இந்த சைடு வியூவும் சூப்பராக இருக்குது.
இதான் கைஸ், இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்தோம்னா சூப்பராக இருக்கும். தண்ணியோட சத்தம் உங்களுக்கு கேட்குதான்னு தெரில, ஆனால் சூப்பராக இருக்குது. நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போனோடனே அனமாண்டு போட்டு ஃபஸ்ட்டு இந்த மவுண்ட்டை ஒட்டணும் கைஸ். நீ இதை கழட்டுறதாவே இல்லை, இந்த மவுண்ட் இந்த ஹெல்மெட்லேயே இருக்கட்டும். ரொம்ப சதி பண்ணுது கைஸ். இங்கே பாருங்க, இங்கேயும் தண்ணி போகுது. சூப்பராக இருக்குல்ல, இங்கிட்டும் போகுது. சரி வாங்க போ. நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். நமக்கு 8 கிலோமீட்டர் தான் இருக்குது நம்ம வீட்டுக்கு. ஓகே கைஸ், நம்ம இப்போ வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். அப்படியே நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் கைஸ். நமக்காகவே பாஸ் கொடுக்குறாரு போல இருக்கு. எடுத்து இங்கே பாருங்கள், ஒருத்தர் உட்காந்துருக்காரு. வந்துட்டோம், ஜெயிச்சிட்டோம் மரா, ஜெயிச்சிட்டோம். ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம்னா ஆலியார் தான். ஆலியாரில் ஒரு மீன் பண்ணை இருக்குது, அதை போய் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். போகிற வியூ நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம முக்கோணத்துலேருந்து உள்ளே போயிட்டு இருக்கோம். வேற லெவல் வியூவா இருக்கே. பெண்டெல்லாம் செமையா இருக்கு. நமக்கேத்த ரோடா தான் இருக்கு. ரோடா இருந்தாலும் சூப்பரா இருக்கு. யாராவது பிகினர் யூடியூபர்ஸ் இருந்தீங்கன்னா இந்த மவுண்ட்டை கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப லைட்டாக இருக்குது, காற்றடிச்சுன்னு அப்படியே பிடிச்சிட்டு போகிற மாதிரியே ஒரு ஃபீலு. நானும் நல்லா ஸ்லிப்பாக தான் போட்டு விட்டு வச்சுருக்கேன், நல்லா டைட்டாக போட்டு மாட்டிட்டேன். கைஸ், யாராவது இந்த மவுண்ட் வாங்குறீங்கன்னா கொஞ்சம் பார்த்தே வாங்க. ஒரு சில டைம்ஸ்லாம் டேமேஜான பீஸ்லாம் வந்துடுது. அதே மாதிரி நம்ம வச்சுருக்க மவுண்ட்டுமே வந்துட்டு ரொம்ப சிஃபாலாக நிற்கிறது இல்லை. காற்றடிச்சுன்னா அப்படியே கண்ணாவினா திருவிக்குது. மொபைல் வேர்ல்டு இருக்கனால அப்படி இருக்குது போல இருக்குது. நம்ம சீக்கிரமாக ஆக்ஷன் கேமராக்கு அப்கிரேட் பண்ணுவோம். ரோடு ஃபுல்லாகவே சூப்பர், கிளைமேட் அதோட சூப்பராக இருக்குது. மாதிரி ஷேடோ இருக்கிறதுல ஒரே ஒரு டேஞ்சர், இடையில ஸ்பீட் பிரேக் இருக்குதா தெரியவே தெரியாது. அந்த ஷேடோவில் அந்த ஸ்பீட் பிரேக்காக மறைச்சிருமா, அவ்வளோதான். கைஸ், இன்னும் நமக்கு வந்துட்டு ஆலியார் டேமுக்கு 7 கிலோமீட்டர் தான் இருக்குது. அங்கே வாரு மலையில் பனி செமையாக இருக்குது கைஸ், ஃபுல்லாக பனி. ஃபோன் வேறு அப்பப்போ வேறு என்னன்னு தெரில
கேமரா ஃபெயில்டு டு ரெக்கார்ட்னு காட்டுது, ஏன்னு வேற தெரில. சீக்கிரமாக ஆக்ஷன் கேமராக்கு மாற்ற முடியாது. ஏய் என்ன இது பூவெல்லாம் கொட்டுது, நம்ம வரதை பார்த்து பூவெல்லாம் கொட்டுது கை. வீடியோ வேறு எத்தனை ஜிபிக்கு வரப்போகுதுன்னு தெரில. போன டைம் வேறு ரெக்கார்ட் பண்ண 2 GB வந்துச்சு. அப்லோட் பண்ணுறக்குள்ள முடியல. எடிட்டிங்க்கே என் ஃபோன் செத்துருச்சு. இன்ஸ்டாட்டில் வச்சுட்டு போடுற எடிட்டிங்க்கு அப்படியே ஹேங் ஆகிட்டு நிற்குது. ஏய் சூப்பராக இருக்கு ரோடு. குதிரை வண்டி இங்கே பாருங்க, குதிரை வண்டி சூப்பராக இருக்குது. குதிரை கலர் நல்லா இருக்கு. கோழி உள்ளே விழுந்துடாத, அப்புறம் நீ பிரியாணி தான். ஆலியார் 2 கிலோமீட்டர் தான். இதோட கிளைமேட் அப்படியே கூலிங் போக அப்படியே கூலிங் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. ஐயோ கௌசிக் ரெடியாக இருக்கார், நமக்கு குறுக்க வந்துடக்கூடாது. ஏய் கௌசிக்கு குறுக்க வந்துடாதப்பா, ரெடியாக இருக்கார். யார் வண்டிக்குள்ளே போகலான்னு. இங்கே பாருங்க ஃபால்ஸ் சூப்பராக இருக்குது. இருங்க இங்கே நிப்பாட்டி நம்ம ஒரு வீடியோ எடுப்போம். கைஸ் நம்ம ஆலியார் கிட்ட வந்துட்டோம். வர வழியில் ஒரு ஃபால்ஸ் இருந்துச்சு, அப்படியே வீடியோ ஷூட் போகலான்னு நிப்பாட்டியிருக்கேன். சூப்பராக இருக்குது பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல. அங்கே பாருங்க குட்டியோண்டு ஃபால்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது. இடமே செமையாக இருக்குது. கைஸ் நம்ம அக்வேரியமுக்கு வந்துட்டோம். உள்ளே போய் அப்படியே என்னென்னலாம் இருக்குங்கிறத பார்ப்போமா, வாங்க போவோம். கைஸ் உள்ளே போகலாம். அப்படியே போய் வரிசை என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த சைடு இப்படி போகணுமா, எப்படா போனால் வழியே காணும், இதில் தான் இருக்கணும். சரி வாங்க போகலாம். கைஸ் இது ஒரு ஏஞ்சல் ஃபிஷ் இருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது ஏஞ்சல். இதுக்கு டெம்பரேச்சர் லெவல் வந்து 35. இங்கேயே வந்துட்டு நேம் போர்ட்லேயே வந்துட்டு டீட்டெயில்ஸும் போட்டுருக்காங்க. எல்லாத்துலேயுமே போட்டுருக்காங்க. செம்மையாக இருக்குது ஏஞ்சல். கௌரவம் இருக்குது கைஸ். இது நம்ம எல்லா ஃபிஷ் அக்வேரியம்லேயும் கிடைக்கும், ஆனால் ஒன்று தான் இருக்குது கைஸ். இது ஆஸ்கரு, இந்த போர்ட்லேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுவும் நம்ம அக்வேரியமில் கிடைக்கிறது தான் யூஸ்வலாக. இது டின்ஃபாயில் என்கிட்டே இருக்குது, ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் கைஸ். இது வந்து ஹெல்த்தியாக இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும், அதோட டெய்ல் ஃபுல்லாக நல்லா டார்க் ரெட்டில் இருக்கணும். நல்லா டார்க் ரெட்டில் இருந்துச்சுன்னா மீன் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்குன்னு அர்த்தம் கைஸ். இதில் கொஞ்சம் வேறு நேம்லாம் கொடுத்துருக்காங்க, ஆனால் அக்வேரியம் வந்துட்டு இதை உரண்டா கோல்டுன்னு தான் சொல்லுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா கலரு சொல்லுவாங்க. அடுத்தது இங்கே ஒரு அல்பினோ ஆஸ்கர் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து ப்ரெடேட்டர் டேங்க்கில் செட் பண்ணாதுன்னா இந்த அல்பினோ ஆஸ்கர்லாம் செட் பண்ணலாம் கைஸ். இது வந்துட்டு கொய்கார்ப்பு. இதோட லைஃப் டைம்லாம் நல்லா அதிகமாகவே வரும். உங்களுக்கு வந்து எப்படி 100 இயர்ஸ்க்கு மேலே வரும். சைனாலலாம் இது ரொம்ப ஸ்பெஷலு. சைனாவில் வந்துட்டு இதை வாஸ்தாக பார்ப்பாங்க, வாஸ்துக்காக வைப்பாங்க. அதே மாதிரி இந்த மீனோட சைஸை பொறுத்து உங்களுக்கு வந்து ப்ரைஸும் வேரி ஆகும். சில இதெல்லாம் 1 feet வந்துச்சுன்னா 1 lakh பக்கமே போகும், சேல் ஆகும்.
கைஸ் இது வந்து ஷவல் நோஸ் கேட்ஃபிஷ்ஷு. இது வந்து ஏஷியாவில் ஸ்பெஷல். இந்த மீன் அதிகமாக ஏஷியாவில் இருக்கும். கைஸ் இது வந்து சிக்லெட்டு ஒயிட் மாஃபு. நீங்கள் சிக்லெட் வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் தனித்தனியாக வச்சுருந்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுக்கும். மினிமம் ஒரு 20 வச்சுருக்கணும். அப்போ தான் அது சண்டை போடாமல் இருக்கும், அக்ரெசிவ் கம்மியாக இருக்கும். இல்லைன்னா அதில் யார் ஆல்ஃபான்ங்கிறத பார்த்துக்கிட்டு அடிச்சுக்கணும் ஒன்று ஒன்றும். இது வந்துட்டு குட்டி டின்ஃபாயில். அப்புறம் இந்த அக்வேரியம் சூப்பராக தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கைஸ். இன்னும் கொஞ்சம் இந்த டின்ஃபாயிலை பொறுத்தவரைக்கும் மட்டும் கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக வேணும், கேரிங் கொஞ்சம் அதிகமாக வேணும் கைஸ். இது வந்துட்டு டைகர் பார்பு. இது வந்துட்டு நம்ம யூஸ்வலாக எல்லா அக்வேரியம் ஷாப்லேயும் 20K கிடைக்கும் பேரு கைஸ். இது பேர் வந்து பிளக்கோ. அது அக்வேரியமில் வந்துட்டு டேங்க் கிளீனர்னு சொல்லுவாங்க கைஸ். இது பேர் வந்துட்டு க்ரீன் டெரரு. பேர் கேட்ட மாதிரி மீன் டெரராக இருக்கும் கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னா. இப்போ பார்க்கையில் க்யூட்டாக இருக்குது, நீங்கள் வாங்கிட்டு போயிருவீங்க. அதுக்கப்புறம் உள்ள விட்டிங்கன்னா சண்டை போடுறது யாராலையும் கிடைக்க முடியாது கைஸ். இதுக்குள்ளே ஒரு மீன் இருக்குது பாருங்கள். இது பேர் ஏதோ டெக்டாஸ்ன்னு போட்டிருக்காங்க. இது நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல, அதனால் இதை பற்றி பெருசாக எனக்கு தெரியல. எதுவும் இங்கே போடுறேன் கைஸ். இதுவும் ஒரு கொய் வெரைட்டி தான் கைஸ். இங்கே ஒரு ஃப்ளவரான் வச்சுருக்காங்க. நிறையா ஃப்ளவரான் தான் இந்த அக்வேரியம் இருக்குது கைஸ். இங்கே வந்துட்டு பிளட் பேரட்ஸ் இருக்குது, செம்மலாக இருக்குல்ல. இது வந்துட்டு நம்ம அக்வேரியம் யூஸ்வலாக பேர் 800-700 வரும் கைஸ். இது பேர் வந்துட்டு பிளாக் மோரு. ஒயிட் வித் பிளாக் வந்துட்டு நான் அதிகமாக பார்த்ததில்ல, இது கொஞ்சம் ரேரு. இந்த பிளாக் நமக்கு யூஸ்வலாக கிடைக்கும். இது வந்துட்டு வேல் டெய்லு மீன் இந்த சைஸில் வரும், ஆனால் பால் மட்டும் கொஞ்சம் பெருசாகிட்டு இருக்கும் கைஸ். இது பேர் வந்துட்டு ஜீப்ரா. இதை வந்துட்டு இவங்க கலரேஷன் பண்ணியிருக்காங்க கைஸ். இது வந்துட்டு ஃப்ளவரான் பாருங்கள், இங்கே ஃப்ளவரான் இருக்குது. இது ஃபீட் பண்ணியிருக்காங்க, கோல்டு தான் ஃபீட் பண்ணுறாங்க போல இருக்குது. இதுக்கு நம்ம யூஸ்வலாக கொடுக்குற ஃபுட்டுலாம் செட் ஆகாது. இதுக்கு வந்து ப்ரோட்டீன் அதிகமாக கொடுத்தா தான் அதோட ஃபுட்டு வந்துட்டு நல்லா பாப்புக்காய் வரும். ஆனால் என்னோடய சஜஷனில் முடிஞ்ச வரைக்கும் லைவ் ஃபிஷ் வந்துட்டு ஃபீட் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த லைவ் ஃபிஷ் ஃபீடுக்கு வந்துட்டு லைவ் ஃபிஷ்லேயே ஏதாவது ஒரு டிசீஸ் இருந்துச்சுன்னா மீனுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ரைஸ். இங்கே ஒன்று பிடிச்சிருச்சு, இதுக்கு ஃபீடு பண்ணியிருக்காங்க கோல்டை. இது நம்ம ஜிலேபி மீன் மாதிரி தாங்க ரைஸ் ஃப்ளவரானும். அதுக்கு எந்த சைஸில் பல் இருக்கோ அதே மாதிரி இருக்கும் பல் இருக்கும். வாய்க்குள்ளே பல் ஒன்று வச்சுருப்பாங்க, தெரியுதா? வாய்க்குள்ள ஒன்று இருக்கிறது, அது வாய்க்குள்ள ஒன்று வச்சுட்டு இன்னொன்னையும் பிடிக்குது, நல்லா சாப்பிடுது. அதான் கலர் மட்டும் வந்துருக்கு, தலையவே கவிர்ஸ் சப்பாவும். அதோட பல்லில் பாருங்கள் செதில் மாட்டிக்கிச்சு. ஏற்கனவே ஒரு மீன் உள்ளே இருக்குது, ஒரு மீனோட தலை உள்ளே இருக்குது. இந்த மீனுக்கு நம்ம பேசாமல் வெனம்னு பேர் வச்சிடலாமா? அது மாதிரியே தலையை கடிச்சு திங்குது கைஸ். இங்கே ஒரு சில்வர் அரோனா இருக்குது கைஸ். இதுக்கு ஃபீடு வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள். ஏன்னா இதோட சைஸ், வாயோட சைஸ்க்குள்ளே எது போகிற மாதிரி இருந்தாலும் அப்படியே முழுங்கிடும். ஆனால் இதுக்கு ரொம்ப கேர் பண்ணணும். மீனோட ரேட்டும் காஸ்ட்லி, அதே மாதிரி டிசீஸும் சீக்கிரம் அஃபெக்ட் ஆகும். இதான் ஃபீட் எடுக்கும், வீடியோ எடுக்கலான்னு பார்க்குறேன், அதோட சாப்பிட மாட்டேன் நடம் பிடிக்கிறாரு. தம்பி ஏதாவது ஒன்று பிடிச்சி காட்டுப்பா, எங்கே இப்படி கோச்சிக்கிட்டு போய் மூளை இருந்தீங்கன்னா எப்படி? வா இங்கே பாரு எவ்வளோ மீன் இருக்குது. அப்படி தான் இப்படி ஓடி பிடிச்சி விளாண்டுருக்காங்க. இது வந்துட்டு பொதுவாகவே ரிவரில் தான் அதிகமாக இருக்கும். இதோட வாயை வந்துட்டு ஜம்ப் பண்ணி பூச்சிகளை பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒன்றை பிடிச்சிச்சு, ஆனால் வீடியோ எடுக்கிறப்பல முழுங்கிடுச்சு. இங்கே ஒரு ஃப்ளோரான் பிடிச்சிருக்கு பாருங்க, அப்படியே மீனை தலையில் அப்படியே கவிர்ச்சு. எல்லா மீனுக்குமே லைஃப் ஃபீடு தான் கொடுக்குறாங்க போலருக்கு. ஆமாம், ஃப்ளவரானோட ஃபுட்டெல்லாம் காஸ்ட்லி ஆச்சு. இங்கே ஒவ்வொரு ஃப்ளவரும் எக்கச்சக்க ஃப்ளவரும் வச்சுருக்காங்க. இவங்க பார்த்து ஒருத்தர் ஃபுட்டை வாங்கி போட்டுருந்தாங்கன்னா அவ்வளோதான். ஆனால் இதுக்கும் ஹம்ப் வந்து சின்னதாக தான் இருக்குது. ஒரு ரேட்டியத்தில் 2 மீன் வச்சுருக்காரு வாயில். அங்கே போய் ஒழிஞ்சிக்கிச்சு. நம்ம வீடியோ இருக்கணும்னு சொல்லி வைக்க வந்துருச்சு போல இருக்கு. தலைவர் வைக்கப்படாதீங்க, வாங்க வெளியே வாங்க சார், வாங்க வாங்க வாங்க. அவ்வளோதான். இங்கே வாங்க ஆஸ்கர் அப்படியே வாயில் எப்படி கவிட்டு இருக்குது பாருங்க மீன். சொல்லப்போனால் ஆஸ்கர் மட்டும்தான் கைஸ். இந்த மீன் நல்லா செம்ம குவாலிட்டியில் இருக்குது, நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. கலர் பாருங்கள் எவ்வளோ வைப்ரண்ட்டாக தெரியுது.
மீன் அப்படியே வாயில் போயிட்டு போகுது. நமக்காகவே பாஸ் கொடுக்குறாரு போல இருக்கு. எடுத்துக்கடா தம்பி வீடியோ, எவ்வளோ நாள் எடுத்துக்கடாங்கிற மாதிரி வாயில் வச்சு நின்றுருக்காரு. இந்த மீனுக்கு ஃபீடு போட்டிருக்காங்க. எல்லா மீனுக்குமே கோல்டு தான் கைஸ் கொடுக்குறாங்க போல. கலர்ஸ்லாம் எதுவுமே கொடுக்குறதில்ல, எல்லாமே லைவ் ஃபீடு தான். பிடிச்சிருமோ கைஸ். இதில் வந்துட்டு அந்த மீசை மாதிரி நீட்டிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்துட்டு இதுக்கு ஒரு சென்சார் மாதிரி. இறை எங்கே இருக்குங்கிறத அந்த மீசை வச்சு தான் கண்டுபிடிக்கும் ஈஸியாக. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஐயோ பாவம், வேகமாக மீன் இருக்குன்னு சொல்லி போனார். பார்த்தா முன்னாடி இருக்க கண்ணாடியை பார்க்காம விட்டார். நல்லா நச்சுன்னு இடிச்சுது. அடுத்தது இங்கே வந்துட்டு க்ரீன் டெரர் எல்லாம் சண்டை போட்டுட்டு போல இருக்குது. கலர்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதில் ஏதாவது ஒரு ஆல்ஃபா இருக்குமே, இங்கே அங்கே ஆல்ஃபா ஒழிஞ்சிருக்கு போல இருக்குது. அதுதான் இந்த மீனை போட்டு அடிச்சு தூக்கியிருக்காங்களா கைஸ். இங்கே பிரானா இருக்குது பாருங்கள். பார்க் விட்டு இருக்குது. பார்க்கு பிரானா, பார்க்கும் பிரானாவோட சேர்ந்தது தான். என்ன பல்லு மட்டும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும் பிரானாக்கு. இதுக்கு வந்து பல்லு கொஞ்சம் முன்னையாக இருக்கும். ரெட் பெல்லி பார்க்கும். நம்ம பாறை மீன் சொல்லுவோம்ல, அதுவும் இதோட சேர்ந்தது தான் கைஸ். இங்கே வந்துட்டு அல்பினோ டின் ஃபாயில் இருக்குது. ஸ்கூலிங்காக இருக்குது பாருங்கள். இதுவும் ரிவரில் தான் அதிகமாக இருக்கும். அந்த ஃபால்ஸ்லாம் கொட்டுற இடம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஜம்ப் பண்ணி விளாண்டுருக்கும் கைஸ். இங்கே வந்துட்டு பிளாக் கோல்டும் நார்மல் கோல்டும் கலந்துட்டுருக்காங்க. அழகாக இருக்குல்ல, குட்டி கோல்டு. இதைத்தான் தூக்கி பவரானுக்கும் போட்டாங்க பாவம். இங்கேயும் கோல்டு தான் இருக்குது கைஸ். இந்த மீனோட பேர் எனக்கு தெரில, ஆனால் மீன் நல்லாயிருக்கு. போர்டையும் காணும், சூப்பராக இருக்குல்ல கைஸ். இங்கேயும் ஒரு டின் ஃபைல் வச்சுருக்காங்க பாருங்க. இதே சைஸில் இதோட கொஞ்சம் பெருசு எங்கிட்ட இருக்குது ரெட் கலரில் கைஸ். இதுக்குள்ள வந்துட்டு கப்பீஸ் எல்லாம் கலந்து விட்டுருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல. இதெல்லாம் வந்துட்டு நேச்சுரல் டேங்க் செட்டப் வச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் கைஸ். இது வந்து டெட்ராஸு. இது வந்துட்டு ஒரு ஸ்கூலிங் ஃபிஷ். இது வந்துட்டு நீங்கள் ஒரு 30-40 வச்சிங்கன்னா எதுக்கு சுற்றுதுன்னே தெரியாது. ஒன்றை ஃபாலோ பண்ணி இன்னொன்று எல்லாம் சுற்றிக்கிட்டே இருக்கும். அது இதுக்கே தெரியாது என்ன சுற்றுவாங்கிறது கைஸ். இது வந்துட்டு காமன் கோல்டு, நல்லா இருக்குல்ல கைஸ். இங்கே வந்து ஸ்வாட் டெயில் வச்சுருக்காங்க, அழகாக இருக்குல்ல. இதுக்கு வந்துட்டு நீங்கள் பிங்க் கலர் லைட் செட்டப் பண்ணிட்டு நல்லா கொடுத்தீங்கன்னா இதோட கலர் இன்னும் வைப்ரண்ட்டாக காட்டும். நீங்கள் எந்த அளவுக்கு கலர் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு இதோட கலர் அதிகமாகிட்டே காட்டிகிட்டு இருக்கும். இது நியான் டெட்ரா மாதிரி தான் கிட்டத்தட்ட. அதுலேயும் அதே மாதிரி தான். லைட் செட்டப் அதிகமாக கொடுத்தீங்கன்னா கலர் நல்லா காட்டும். அடுத்தது இங்கே வருவோம். இங்கே பார்த்தீங்களா கோஸ்ட் நைஃப் இருக்குது, சூப்பராக இருக்கா. இந்த மீனும் நம்ம வச்சுருந்தோம், ஆனால் இது வந்து தண்ணி செட் ஆகலைன்னா வந்துட்டு மீன் தலையெல்லாம் நீந்த ஆரம்பிச்சிடும். என்னோட தப்பி தான் செத்து போச்சு, தண்ணி செட் ஆகலைன்ட்டு. பாவம். அது சூப்பராக இருப்பாங்க, நல்லா ஆக்டிவாக வச்சுருக்காங்க. டேமுக்குள்ளே இருக்கும். இங்கே வரக்கு வந்துட்டு ஒரு ஆளுக்கு 5 ரூபா டிக்கெட்டு. ஆனால் வந்துட்டு ஃபோன்னா ஒரு ஆளுக்கு 30 ரூபா டிக்கெட்டு. அதே நீங்கள் விளாக் எடுக்க போகிறீங்க, கேமரா எடுத்துகிட்டு வரீங்கன்னா 250 ரூபா டிக்கெட்டு. பாட்டி ஏறவே முடியல கைஸ். கீழேருந்து பார்க்கல தமாத்துண்டா இருந்துச்சு படி. இது என்னடா படி ஏறிடலான்னு பார்த்தா கடுப்பாகுது. அடி ரெக்கார்டாகுதாப்பா. இங்கே மைக்கு இருக்கு, இருங்க மேலே போய் வியூவை பார்ப்போம். கம்மனு ஃபோனை கையில் எடுக்காமல் ஹெல்மெட்லேயே மாட்டிருக்காமா. அவ்வளோதான், வந்துட்டோம், ஜெயிச்சிட்டோம் மாறா, ஜெயிச்சிட்டோம். வியூ பாருங்க,
வேற லெவல் வியூ. செம்ம வியூவாக இருக்குது. ஃபுல்லாக சுற்றி மலை பாருங்கள், சுற்றி மலை. சரி வாங்க நம்ம வந்த வழியை பார்ப்போம். ஐயோ, இந்த வழியாக தான் நம்ம வந்திருக்கோம். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதான் டேமோட சுற்றி இருக்க இது. மூச்சு வாங்குது கைஸ். ஃபுல் டேம் சூப்பராக இருக்கு. இங்கே பாருங்கள், ஒருத்தர் உட்காந்துருக்காரு. ஹாய் தம்பி, ஹலோ சொல்லுப்பா. கிட்ட போனால் பயமாக இருக்குது. இங்கே ஃபோனை பிடிக்கிறோன்னா ஐயோ குறுகுறுன்னு பார்க்குறாரு. பார்த்துட்டாரு நம்மளை. சரி நம்ம இதுக்கு மேலே இங்கே நின்னோம்னா ஃபோனை பிடிக்கிட்டு ஒரு நாள் ஓடிடுவார். நாங்கள் போவோம். ஏய், இங்கே போடுற ஒரு படையே இருக்குது. ஓகே, அப்படியே கீழே போய் வரிசையாக பார்ப்போம் என்ன இருக்குன்னு. ஸ்ட்ரெயிட்டாக மேலே ஏறிட்டோம். நல்லா வேலை ஏறினதோட இறங்கிறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. சரி வாங்க இறங்கிட்டு அப்படியே வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா வீடியோவில் காட்டுறேன். ஓகே கைஸ், கீழே வந்துட்டோம். கீழே அப்படியே அந்த பாதை போயிட்டே இருக்கு. கடைசியில் பேரியர்ஸ் மாதிரி நம்மளை மாற்றிட்டாங்களே. இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். நாங்கள் அப்படியே போவோம். இன்னும் பார்க் காட்டுருக்கு, ஊஞ்சல்லாம் இருக்குது. இங்கெல்லாம் முன்னெல்லாம் தண்ணி வரும்னு நினைக்கிறேன். இப்போலாம் எல்லாமே வறண்டு போய் கிடக்குது. இங்கே ஊஞ்சல்லாம் இருக்குது. இங்கெல்லாம் ரேவன் உள்ள வரலான்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஜாலியாக நான் பாட்டுக்கு ஃபோட்டோவாக போட்டு தள்ளியிருப்பேன். கம்யூனிட்டி போஸ்ட்டு போடுறதுக்கு பஞ்சமே இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க. கைஸ் அப்படியே வர வழியில் தண்ணி குட்டியூண்டா போயிட்டு இருந்துச்சா, எல்லாம் குதிச்சு விளாண்டுருந்தாங்க. சரி நம்மளும் இறங்குவோன்னு இறங்கிட்டோம். கைஸ் இங்கே பாருங்களேன், குட்டி குட்டி மீன் எவ்வளோ அழகாக நீந்துதுன்னு. ஆனால் பரவாயில்ல, பார்க் நல்லாவே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு பிளாஸ்டிக் கூட நான் வந்ததுலேருந்து பார்க்கவே இல்லை. எல்லாத்தையும் பொறுக்கி க்ளீன் பண்ணிட்டாங்க போல இருக்குது. நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. தண்ணியும் நல்லா க்ளீனாக இருக்குது. உள்ளுக்குள்ளே எந்த வாட்டர் கேன்ஸ் குப்பையை அது எதுவுமே இல்லை. இதே மாதிரி எல்லோரும் வரவங்களாம் பிளாஸ்டிக் குப்பைகள் எல்லாம் போடாமல் இருந்தாலே போதும், சூப்பராக இருக்கும். கைஸ் இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ஃபாக்ஸ்டெயில் பிளான்ட்டாக இருக்குது. இது ஃபுல்லாக வந்துட்டு நம்ம அக்வேரியமுக்கு யூஸ் பண்ணலாம். பிளான்டர் டேங்க் யூஸ் பண்ணுவாங்க உள்ளுக்குள்ள வச்சுருங்க. இது ஃபுல்லாக வந்துட்டு மீனெல்லாம் ஒழிஞ்சிக்கும். இங்கே பார்த்தோம்னா ஃபுல்லாக ட்ரெயின்லாம் வச்சுருக்காங்க. அவங்க கிட்டக்க போய் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். வழி இந்த பிரிட்ஜ் வழியாக அங்கிட்டு போகணும். சரி வாங்க போவோம். கைஸ் இங்கே வந்து ட்ராகன் வச்சுருக்காங்க. ஒரு ஆளுக்கு டிக்கெட் 40 ரூபா போல் போட்டுருக்காங்க. அவங்க அங்கே இன்னும் ஒரு பார்ப்போம். இது போட்டிங், சின்ன பிள்ளைகள் விளாட்றது, குழந்தை விளாட்றது போட்டிங் போட்டுருக்காங்க. அடுத்தது இதெல்லாம் வந்துட்டு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. யாருமே விளாட்ல போல இருங்க பார்க்கணும். இங்கே இருக்க பைக்கு இதெல்லாம் வந்துட்டு யாரும் அதிகமாக விளாட்ல போல், யாருமே காணும் விளாட்றது. இப்போ நம்ம ஆலியா டேம்லேருந்து கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. விண்ட் நாய்ஸ் வேறு வருதா, இப்படி இருக்குங்க. எப்படி பார்த்தாலும் விண்ட் நாய்ஸ் வருது. காலையில் வரையில் எவ்வளோ நல்லா இருந்துச்சு கிளைமேட்டு. இப்போ பாருங்க அனல் அடிக்குது. என்னால் ஹெல்மெட்டே போட முடியல. கைஸ் இந்த வீடியோக்கு அப்படியே கமெண்ட் பண்ணி விடுங்க, வீடியோ எப்படி இருக்குன்னு. யாரா இவரு நடு ரோட்டில் காரை கொண்டு வந்து பார்க் பண்ணிருக்காரு? ஏன்ப்பா உனக்கு பார்க் பண்ணுறதுக்கு வேறு இடம் கிடைக்கலையா? கைஸ் நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். இனி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் கைஸ்.